அனைவருக்கும் வணக்கம். 12th நியூ தமிழ் புக் இயல் 4 உரைநடை உலகம். பண்டைய காலத்து பள்ளிக்கூடங்கள். உ.வே. சுவாமிநாதர். கல்வியின் அதன் நோக்கமும் கல்விக்கூட அமைப்பும் கற்பிக்கும் முறைகளும் காலந்தோறும் இலக்கியங்களிலும் தடங்களாக பதிவு பெற்றிருக்கின்றன. அவ்வகையில் அக்கால அறிஞர்கள் 19ஆம் நூற்றாண்டின் திண்ணை பள்ளிக்கூட விளைச்சல்கள் அந்நாளைய கற்பித்தல் முறைகளை பழையன என்று புறம்தள்ளி விடாமல் தேவையானவற்றை தேர்ந்து பயன்படுத்தினால் அவை இன்றைய கல்விக்கு ஏற்ற உரமாக ஆகத்தக்கவை. சென்னை புரசைவாக்கம் சர் எம்.சி.டி. முத்தையா உயர்நிலைப்பள்ளி ஆசிரியர் சங்கத்தின் முதற் சொற்பொழிவாக 20/7/1936 நிகழ்த்தப்பட்டு 16/8/1936 சுதேசமித்திரன் வார இதழில் வெளியான கட்டுரை. காலநிலை மாறுபாடு அடைய அடைய ஜனங்களுடைய பழக்கங்களும் மாறுதல் அடைகின்றன. இக்காலத்து பள்ளிக்கூடங்களில் இக்கால வாழ்க்கைக்கேற்ற முறைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. பழைய காலத்து பாடசாலைகளில் வழங்கி வந்த முறைகளோ வேறு வகை. நம்முடைய நாட்டில் மிக பழைய காலத்தில் உபாத்தியாயருடைய வீடே பள்ளிக்கூடமாக இருந்தது. அதை குருகுலம் என்பார்கள். கணக்காயர் என்பது உபாத்தியாயருக்கு பெயர். கணக்கு என்பது நூலின் பெயர். திண்ணை பள்ளிக்கூடங்களும் அண்ணாவிகளும். மில்டனின் சுவர்க்க நீக்கத்தை தமிழில் மொழிபெயர்த்தவரும் உயிரின மருத்துவருமான வெள்ளக்கால் ப. சுப்பிரமணியனார் திருநெல்வேலி தெற்கு தெரு கணபதியார் தில்லை பள்ளிக்கூடத்தில் 4 வருடங்கள் படித்திருக்கிறார். வரலாற்றாய்வாளரும் தமிழறிஞருமான டாக்டர் மா. ராஜமாணிக்கனார் மௌனகுருவிடம் படித்திருக்கிறார். நற்றிணை நூலின் உரையாசிரியர் பின்னத்தூர் நாராயணசாமி பின்னத்தூர் அருகே உள்ள கிருஷ்ணாபுரம் முத்துராம பாரதி திண்ணை பள்ளிக்கூடத்தில் இலவசமாக படித்தார். சுப்பிரமணிய பாரதியின் நண்பரும் வழக்குரைஞரும் தமிழறிஞருமான நாவலர் சோமசுந்தர பாரதியார் எட்டயபுரம் திண்ணை பள்ளிக்கூடத்திலும் சிலப்பதிகார உரையாசிரியர் வேங்கடசாமி வல்லம் குருசாமி வாத்தியார் திண்ணைப்பள்ளியிலும் மதுரை பல்கலைக்கழக துணைவேந்தராக இருந்த டாக்டர் வ. சுபமாணிக்கம் மகிபாலன்பட்டி நடேசனார் திண்ணைப்பள்ளி கூடத்திலும் படித்தனர். பேராசிரியர் அ. க. பெருமாள். இரட்டை அர்த்தங்கள் மாண்டு போகவில்லை. மன்றங்கள். ஊர்தோறும் பொதுவான இடத்தில் ஒரு பெரிய மரத்தினிடையே மேடையொன்று அமைக்கப்பட்டிருக்கும். அதனை மன்றம் என்றும் அம்பலம் என்றும் கூறுவர். மன்றம் என்பது மரத்தடியில் உள்ள திண்ணையே. அதுவே பிறகு திண்ணை பள்ளிக்கூடமாக மாறியதென்று தோன்றுகிறது. இயற்கையாக உள்ள மரத்தடியிலும் வனங்களிலும் சென்று பழைய காலத்து மாணாக்கர்கள் கல்வி கற்றனர். இப்பொழுது பள்ளிக்கூடம் இருக்கும் இடத்தில் செடி கொடிகளை வருவித்து வனம் உண்டாக்குகிறோம். நாடகத்தில் வனங்களை திரையில் எழுதி தொங்க விடுவது போல பள்ளிக்கூடங்களில் சட்டியிலும் வாயில்களிலும் செடி கொடிகளை வளர்க்கிறோம். பள்ளிகள். மரத்தடியில் இருந்த பள்ளிக்கூடங்கள் நாளடைவில் சிறு குடிசைகளாக மாறின. பல இடங்களிலே மடங்களில் பாடசாலைகள் உண்டாயின. பள்ளி எனும் சொல் ஜைன மடங்களுக்கும் பாடசாலைகளுக்கும் பொதுவான பெயர். பாடசாலைகள் வேறு மடங்கள் வேறு என்ற வேறுபாடின்றி இரண்டும் ஒன்றாகவே கருதப்பட்டன. வித்யாரம்பம். கல்வி தொடக்கம். வித்யாபியாசம். கல்வி பயிற்சி. உபாத்தியாயர் ஆசிரியர். அக்ஷராபியாசம் எழுத்து பயிற்சி. கீழ்வாய் இலக்கம் பின்ன எண்ணின் கீழ்த்தொகை. மேல்வாய் இலக்கம் பின்ன எண்ணின் மேல்தொகை. குழிமாற்று பெருக்கல் வாய்ப்பாடு. சீதாள பத்திரம் தாளை மடல்.
நவத்வீபம் வங்காளத்தில் உள்ள ஓர் ஊர். பள்ளி எனும் பெயர் இரண்டிற்கும் பொதுவாக விளங்கியதென்று தோன்றுகின்றது. வித்யாரம்பம் முதலில் 5ஆம் பிராயத்தில் வித்யாபியாசம் செய்யும் பொழுது தாய் தந்தையர் பிள்ளைகளை ஆசிரியர்களிடம் அடைக்கலமாக கொடுத்து வந்தார்கள். பிள்ளைகளை பள்ளிக்கூடத்தில் வைக்கும் காலம் ஒரு பெரிய விசேட நாளாக கொண்டாடப்பெறும். ஏட்டின் மீது மஞ்சட் பூசித்து பையனிடம் கொடுத்து வாசிக்கச் செய்வார்கள். உபாத்தியாயர் நெடுங்கணக்கை சொல்லிக் கொடுக்க மாணாக்கன் அதனை பின்பற்றி சொல்லுவான். இப்படி உபாத்தியாயர் ஒன்றை சொல்ல அதை மாணாக்கர்கள் பலரும் சேர்ந்து சொல்வதை முறை வைப்பதென்று கூறுவார்கள். உபாத்தியாயருக்கு பிரதியாக சில சமயங்களில் சட்டாம்பிள்ளை முறை வைப்பதுண்டு. மையாடல் சுவடிகளில் உள்ள எழுத்துக்கள் செவ்வனே தெரிவதற்காக சுவடியில் வசம்பு, மஞ்சள், மணத்தக்காளி இலைச்சாறு அல்லது ஊமத்தை இலைச்சாறு, மாவிலைக்கறி, தர்ப்பைக்கறி முதலியவற்றை கூட்டி செய்த மையை அதில் தடவுவார்கள். அந்த மை எழுத்துக்களை விளக்கமாக காட்டுவதோடு கண்ணுக்கும் குளிர்ச்சியை தரும். இங்ஙனம் மை தடவி புத்தகத்தை வாசிக்க தொடங்குவதனால் அக்ஷராபியாசத்தை மையாடல் விழா என்று சொல்வார்கள். ஐயொண்டெய்தி மையாடி அறிந்தார் கலைகள் என்பது சிந்தாமணி. மஞ்சள் குளிப்பாட்டி மையிட்டு முப்பாலும் மிஞ்ச புகட்ட மிக வளர்ந்தாய் தமிழ் விடு தூது. பிள்ளைகள் முதலில் மணலில் எழுதி பழகுவார்கள். அதனால் அவர்களுடைய எழுத்துக்கள் வரிசையாகவும் நன்றாகவும் அமையும். உபாத்தியாயர் முதலில் தரையில் எழுத அதன் மேல் பிள்ளைகள் விளம்புவார்கள். பிறகு தாமே எழுதி எழுதி பழகுவார்கள். கையெழுத்து கொம்புச்சுழி கோணாமல், கொண்ட பந்தி சாயாமல், அம்புகோல் கால்கள் அசையாமல் தம்பி எழுதினால் நன்மையுண்டு என்று வரும் பழைய வெண்பா ஒன்று உண்டு. எழுத்துக்கள் ஒன்றோடொன்று படாமல், வரி கோணாமல் பழைய காலத்தில் எழுதி வந்தார்கள். பழைய ஏட்டுச் சுவடிகளை பார்த்தால் இது விளங்கும். எழுத்தின் வடிவம், எழுத்துக்களின் உருவங்கள் பல காலமாக மாறாமல் இருந்து வந்தன. புள்ளி, கால், கொம்பு, விலங்கு முதலியவை வரி எழுத்தின் உறுப்புக்கள். பெரியோர்கள் பழக்கி வந்த பழக்கத்தால் பல 100 வருஷங்களாகியும் எழுதும் வழக்கத்தில் பெரிய மாறுபாடுகள் ஏற்படவில்லை. மனன பயிற்சி அக்காலத்து பாடமுறைக்கும் இக்காலத்து பாடமுறைக்கும் பெரிய வேறுபாடு உண்டு. அடிப்படையான நூல்களெல்லாம் பிள்ளைகளுக்கு மனனமாக இருக்கும். தமிழில் நிகண்டு, நன்னூல், காரிகை, தண்டி அலங்காரம், நீதி நூல்கள் முதலியன பாடமாக இருக்கும். கணிதத்தில் கீழ்வாய் இலக்கம், மேல்வாய் இலக்கம், கொளிமாற்று முதலிய பல வகை வாய்ப்பாடுகள் பாடமாக வேண்டும். தலைகீழ் பாடம் என்று சொல்வதை அம்முறைகளில் காணலாம். சிறுவர்கள் படிக்கும் ஆத்திச்சுடி, கொஞ்சைவேந்தன் என்பவை அகராதி வரிசையில் அமைந்தவை. அவர்களுடைய ஞாபகத்தில் அவை பதிவதன் பொருட்டே ஆகும். அப்படியே அந்தாதி முறையை கொண்டும் எதுகை மோனை கொண்டும் செய்யுட்களை ஞாபகப்படுத்திக் கொள்வார்கள். கற்பிக்கப்பட்ட நூல்கள் கதை பாடல்கள் மாணவர்களுக்கான கற்பித்த நூற்களை பட்டியலிடுகின்றன. இவை பெரும்பாலும் நீதி நூல்கள். ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன், மூதுரை, நல்வழி நிகண்டுகளை மனப்பாடம் செய்யும் மாணவனுக்கு மதிப்பிருந்தது. வியாபாரம் செய்வதற்கும் கோவிலில் பணி செய்வதற்கும் ஏற்றவாறு அமைந்த கணித முறை கட்டாயமாக கற்பிக்கப்பட்டதை கதைப்பாடல்கள் குறிப்பிடுகின்றன. கீழ்வாய் இலக்கம், மேல்வாய் இலக்கம், குழிமாற்று, நெல் இலக்கம் முதலிய வாய்ப்பாடுகளை கட்டாயம் மனப்பாடம் செய்ய வேண்டும். இதற்காக பிரபவாதி சுவடி என்ற புத்தகம் கூட இருந்தது. பிரபவாதி சுவடி. பேராசிரியர் ஆ.க. பெருமாள். இரட்டை அர்த்தங்கள் மாண்டு போகவில்லை.
பள்ளிக்கூட பிள்ளைகள் தமக்கு தெரிந்த பாடங்களை அடிக்கடி சிந்தித்து வருவார்கள். பலர் ஒருங்கு கூடி கேள்விகள் கேட்டும் விடை கூறியும் கற்று அறிவார்கள். இதனால் அவர்களுடைய கல்வி எந்த வேளையிலும் தடையின்றி பயன்பட்டது. சுவடிகள். இளம்பிள்ளைகளுக்கு உபாத்தியாயர் ஓலையை வாரி ஒழுங்காக நறுக்கி துளையிட்டு கயிறு கோத்து தருவார். ஒரு துளையிடுவதும் 2 துளையிடுவதும் உண்டு. மற்ற பிள்ளைகள் தாங்களே செய்து கொள்வார்கள். பனையேடு, சீத்தாள பத்திரம் முதலியவற்றில் எழுதுவது வழக்கம். மேலே சட்டமாக பனை மட்டையின் காம்பை நறுக்கி கோர்ப்பார்கள். மரச்சட்டங்களையும் அமைப்பார்கள். செப்பு தகட்டாலும் சட்டம் செய்து கோர்ப்பார்கள். அந்த சட்டங்களின் மேல் வர்ண மையினார் பல வகையான சித்திரங்கள் எழுதுவதுண்டு. இரட்டை துளையுள்ள ஏடுகளில் ஒரு துளையில் செப்பு கம்பி அல்லது மூங்கிற் குச்சியை செருகி கட்டுவார்கள். அதற்கு நாராசம் என்று பெயர். சுவடியை கோக்கும் கயிற்றின் ஒரு தலைப்பில் தடையாக பனை ஓலையை ஈர்க்கோடு கிளிமூக்கு போல கத்தரித்து அமைப்பார்கள். அதற்கு கிளிமூக்கென்று பெயர். இப்போது அச்சு புத்தகங்களின் அளவில் எவ்வளவு வேறுபாடுகள் உண்டோ அவ்வளவு பனையோலை சுவடிகளிலும் உண்டு. எழுத்தாணிகள். ஓலையில் எழுதுவதற்குரிய எழுத்தாணியில் பல பேதங்கள் உண்டு. எழுத்தாணியை ஊசி என்றும் கூறுவதுண்டு. மடக்கெழுத்தாணி, வாரெழுத்தாணி, குண்டெழுத்தாணி என்பன எழுத்தாணியின் வகைகள். ஒரு பக்கம் வாருவதற்கு குத்தியும் மறுபக்கம் எழுதுவதற்கும் எழுத்தாணியும் அமைந்ததை பார்த்தே பேனாக்கத்தி என்ற பெயர் வந்ததென்று தோற்றுகின்றது. ஒரு பக்கத்தில் 2 கத்தியும் ஒரு பக்கம் 2 எழுத்தாணியும் உள்ள மடக்கெழுத்தாணிகளும் இறந்தன. ஏடெழுத்தும் வழக்கம். ஒரு பக்கத்தில் மிக நுண்ணிய எழுத்துக்களாக 20-30 வரி வரையில் எழுதுவதற்குரிய மெல்லிய எழுத்தாணிகள் இருந்தன. நாம் இக்காலத்தில் காகிதத்தில் எழுதுவதை போன்ற வேகத்தோட ஏட்டில் எழுதுவதுண்டு. மாணாக்கர்களுக்கு எழுதும் பழக்கம் நன்றாக உண்டாக வேண்டுமென்று ஆசிரியர்கள் ஒவ்வொரு நாளும் அவர்களை தனித்தனியே ஏடுகளில் தாம் மேலே எழுதி அதை போல எழுதி வரச் சொல்வார்கள். இதற்கு சட்டம் என்று பெயர். சுவடிகளை வைப்பதற்கும் எடுத்து செல்வதற்கும் உபயோகப்படும் கருவிக்கு தூக்கு என்று பெயர். அதனை அசை என்றும் சொல்வது உண்டு. அன்பினால் அடக்குதல். முற்காலத்தில் கொடிய தண்டனைகள் இல்லை. ஆசிரியர்கள் மாணாக்கர்களை அன்பினால் வழிபடுத்தி வந்தார்கள். அவர்கள் பால் இருந்த மரியாதை மாணாக்கர்களுக்கு பயத்தை உண்டாக்கியது. பிழைகளை மறந்தும் புரியாத நிலையில் அவர்கள் இருந்தனர். வாதம் புரிந்தல். கல்வியில் வாதம் செய்தல் நம் நாட்டு பள்ளிக்கூடங்களில் இருந்தது. மிகச்சிறந்த பயிற்சியுடையவர்கள் அரசவைகளில் வாது புரிந்து தம் கல்வி திறமையை நிலைநாட்டுவர். அதன் பொருட்டு அவர்கள் கொடிகட்டி இருப்பர் என்று மதுரை, காஞ்சி முதலிய நூல்களால் அறிகிறோம். இந்த வாதம் புரியும் பழக்கம் பாடசாலையிலிருந்தே வளர்ச்சியுற்று வந்தது. பள்ளிக்கூடத்தில் மாணாக்கன் நூல் பயிலும் இயல்பை விளக்க அந்த பழைய சூத்திரம் ஒன்று பலவற்றை சொல்லிவிட்டு வினாதல் வினாயவை விடுத்தல் என்றிவை கடனா கொளினே மடனணி இகக்கும் நன்னூல் 41 என்று முடிக்கின்றது. ஆட்சேப சமாதானங்கள் சொல்லி பழகிய பழக்கங்களே முதிர்ந்த நிலையில் வாதங்களாக வளர்ச்சியுறுகின்றன. சாந்துணையும் கற்றல். பல நூல்களையும் பள்ளிக்கூடத்தில் பயின்றதோடு நில்லாமல் வாழ்நாள் முழுதும் நம் நாட்டார் படித்து வந்தார்கள். என் ஒருவன் சாந்துணையும் கல்லாதவாறு என்ற குரலினால் திருவள்ளுவர் ஒருவன் இரக்கமளவும் படிக்க வேண்டும் என்பது விதிக்கின்றார். பள்ளிக்கூடத்திலிருந்து கற்கும் காலம் கடந்த பின்னர் பழைய காலத்தவர்கள் பின்பும் எங்கெங்கே கலைகளை கற்பிக்கும் ஆசிரியர்கள் இருந்தார்களோ அங்கங்கே சென்று அவர்களிடம் தாம் முன்பு கல்லாதவற்றை கற்று வந்தார்கள். மாணாக்கர்களுள் பழையவர்கள் புதியவர்களுக்கு கற்பிப்பது பள்ளிக்கூட வழக்கங்களில் ஒன்றாகும். ஒவ்வொரு நாளும் பாடங்கள் முடிந்தவுடன் பிள்ளைகளை வீட்டுக்கு அனுப்பும் போது அவர்களது ஞாபக சக்தியை விருத்தி செய்விப்பதற்காக ஒவ்வொருவருக்கும் பூ, மிருகம், பட்சி,
ஊர் இவற்றின் பெயர்களில் வகைக்கு ஒவ்வொன்றை உபாத்தியாயர் சொல்லி அனுப்புவர். அந்த பெயர்களை மறுநாள் மறவாமல் வந்து சொல்ல வேண்டும். பள்ளிக்கூடத்திற்கு காலையில் 5 மணிக்கே வந்துவிட வேண்டுமாகையால் பிள்ளைகள் பெரியவர்களை அழைத்து வருவதே வழக்கம். முதலில் வருபவனை வேத்தான் என்று சொல்வார்கள். மற்றவர்களை விட வேறான தனி பெருமை உடையவன் என்பது அதன் பொருள். பிள்ளைகளுக்கு மணல்தான் ஸ்லேட்டின் நிலையில் இருந்தது. பனையேடுதான் புத்தகம், எழுத்தாணியே பேனா கூறியவர் உ.வே.சா. ஓதர் பிரிவு. இல்லறம் நடத்துங் காலத்திற்கூட வேற்று நாட்டுக்குச் சென்று அங்கங்கே உள்ளாருக்கு தம்முடைய கல்வியைக் கற்பித்தும் வாதம் புரிந்து வென்றும் தாம் முன்பு அறியாதவற்றைக் கற்றும் வந்தார்கள். தொல்காப்பியம் என்னும் பழைய இலக்கண நூலிலும் பிறவற்றிலும் இங்ஙனம் பிரியும் காலம் ஓதர் பிரிவென்று சொல்லப்பட்டிருக்கின்றது. இதற்கு 3 வருஷம் கால எல்லை என்று அந்நூல்கள் விதிக்கின்றன. இவ்வாறே தமிழ்நாட்டிற்கு நவத்வீபம் முதலிய இடங்களிலிருந்து வந்து படித்துச் சென்ற பண்டிதர்கள் பல. தஞ்சாவூரில் இருந்த ஆகம சாஸ்திர பண்டிதராகிய சர்வசிவ பண்டிதர் என்பவரிடத்தில் பல அந்நிய தேசத்து மாணாக்கர்கள் வந்து கற்று சென்றார்கள் என்னும் செய்தி ஒன்று முதல் ராஜராஜ சோழன் காலத்தில் தஞ்சையில் பொறிக்கப்பட்ட சாசனம் ஒன்றால் தெரிகின்றது. திருவாவடுதுறை மடம், தருமபுர மடம் முதலியன பல வருஷ காலம் தமிழ் கல்லூரியாகவும் வடமொழி கல்லூரியாகவும் விளங்கி வந்தன. இப்படியே பாவலர்களுக்குரிய பள்ளிக்கூடங்கள் முதல் பழுத்த கிழவர்கள் இருந்து கற்கும் பள்ளிக்கூடங்கள் வரையில் பல பாடசாலைகள் தமிழ்நாட்டில் இருந்து வந்தன. தமிழ் சங்கம் என்று சொல்லப்படுவனவையும் ஒரு வகை ஆராய்ச்சி பள்ளிக்கூடங்களே அல்லவா? பின்னுரை. காலத்தின் வேகம் அந்த பழைய காலத்து பள்ளிக்கூடங்களை மாற்றியமைத்து விட்டாலும் அவற்றால் உண்டான நற்பயன்களையும் அவற்றை படித்த பேரறிஞர்கள் நமக்கு ஈட்டி வைத்துள்ள நூற்செல்வத்தையும் நினைக்கும் போது நம்மை அறியாமல் நமக்கு ஒரு பெருமிதம் உண்டாகின்றது. அக்காலத்து முறைகளை மீளாவிடினும் அப்பள்ளிக்கூடங்களின் அடிப்படையான உண்மைகளையேனும் நாம் அறிந்து கொண்டு வாழ முயலுவோமாக. நூல்வெளி. இப்பாடப்பகுதி உயிர் மீட்சி என்னும் தலைப்பில் தொகுக்கப்பட்ட உ.வே.சாவின் இலக்கிய கட்டுரையிலிருந்து எடுத்தாளப்பட்டுள்ளது. தமிழ் தாத்தா என்று அழைக்கப்பெற்ற உ.வே.சா இணையற்ற ஆசிரியர், புலமை பெருங்கடல், சிறந்த எழுத்தாளர், பதிப்பாசிரியர். பழந்தமிழ் இலக்கியங்களை தேடி தேடி அச்சில் பதிப்பிக்க அரும்பாடுபட்டவர். மகாமகோபாத்தியாய, திராவிட வித்யா பூஷணம், தாக்ஷாயணித்ய கலாநிதி உள்ளிட்ட பட்டங்களை பெற்றுள்ளவர். கும்பகோணம் அரசு கலைக்கல்லூரியிலும் சென்னை மாநில கல்லூரியிலும் தமிழாசிரியராக பணியாற்றியவர். 1932 சென்னை பல்கலைக்கழகத்தினால் டாக்டர் பட்டம் பெற்ற பெருமைக்கு உரியவர். அவரது திருவுருவச் சிலை சென்னை மாநில கல்லூரியில் வங்க கடலை நோக்கி நிற்கும் வண்ணம் நிறுவப்பட்டுள்ளது. சென்னையில் திருவான்மியூரில் இவர் பெயரால் உ.வே.சா நூலகம் அமைந்துள்ளது. நன்றி.